வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறனாய்வாளர் ஐயா திருமிகு ஆர். மணி அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம். தமிழ்நாடு கூட்டணி ஆட்சிக்கு விஜய் அவர்கள் அதை சாத்தியப்படுத்தி இருக்கிறார். முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய இந்த கூட்டணி ஆட்சினாலும் சிபிஐ, சிபிஎம் வெளியில இருக்காங்க. பட் ஸ்டில் விசிகே, ஐயுஎம்எல் இன்னைக்கு பொறுப்பேற்றதோட கேபினெட்டும் ஃபுல் ஸ்ட்ரென்த் வந்துருச்சு. ஒரு புதிய சகாப்தத்திற்கு, அதாவது புதிய திசை வழி போக்கை தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சியை கொண்டு வந்ததன் மூலமாக செட் பண்ணியிருக்கிறாரா முதலமைச்சர் விஜய் அவர்கள்? டிஎம்கே, ஏடிஎம்கே இப்போ எப்படி க்ளூலெஸ்ஸாக இருப்பாங்களா? இதுக்கு பிறகு இதை உடைக்கணும், இனிமேல் தனிப்பெரும் கட்சிங்கிறதெல்லாம் அத்தனையும் மாற்றி எழுதப்பட்டுருச்சா உங்கள் பார்வை சார்? ஒரு புதிய வரலாறு படைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த 20 ஆண்டுகளுக்கு தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி தான் இருக்கும் என்பதற்கான தெளிவான சமிக்கைகள், அறிகுறிகள் இப்பொழுதே தென்படுகின்றன. யாருக்கும் மெஜாரிட்டி அடுத்த 3-4 தேர்தல்களுக்கு கிடைக்காது என்று நான் நம்புகிறேன். பைப்போலரா இரட்டை கட்சி ஆட்சி முறையாக இருந்தது, பல கட்சி ஆட்சியாக இன்று மாறி இருக்கிறது. 2வது 118 வாங்கக்கூடிய அளவுக்கு எந்த கட்சிக்கும் திமுக, அதிமுக, தாவேகாவுக்கு அடுத்த 3-4 தேர்தலில் வாய்ப்பு குறைவாக இருக்கும் என்று தான் நான் பார்க்கிறேன். 2வது இது மாநிலத்தை பொறுத்தவரை மிகவும் நல்லது என்று நான் நினைக்கிறேன். ஏனெனில் தேர்தலில் நீங்கள் கூட்டணி அமைத்து மக்களை சந்தித்தால் வெற்றி பெற்றால் தனி கட்சி மெஜாரிட்டி இருந்தாலும் கூட அவங்க கண்டிப்பாக வென்ற கட்சிகளுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுக்க வேண்டும். ஏனெனில் கொள்கை வகுப்பில், பாலிசி மேக்கிங்கில் அவருடைய பங்களிப்பு என்பது இருக்க வேண்டும். அந்த விதத்தில் இது மிக மிக நல்லது. தமிழ்நாடு எங்களுக்கு தான் மொத்தம் சொந்தம்னு பட்டா போட்டு கொடுத்துற நினைப்பில் இருந்த திமுக, அதிமுகவுக்கு இன்று சம்மட்டி அடி விழுந்திருக்கிறது. ஆதரிக்கக்கூடிய கட்சிகளுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுப்பதன் மூலம் அரசின் ஸ்திரத்தன்மையை முதலமைச்சர் விஜய் உறுதிப்படுத்திக் கொள்கிறார். எப்பவுமே தனி மெஜாரிட்டி உங்களுக்கு இல்லைன்னா வெளியிலேருந்து கட்சிகள் ஆதரவு கொடுப்பது என்பது நித்தியகண்டம் பூர்ணாயிஸ். உள்ளேருந்து ஆதரவு கொடுத்தா அவங்களுக்கு பொறுப்பு இருக்கும். மந்திரியா, இதை பார்ட் ஆஃப் த கவர்மெண்ட். மந்திரியா ஒருத்தர் இருக்கார், ஒரு கட்சி ஆதரிக்கிற கட்சி இல்லைன்னா அவ்வளோ சீக்கிரம் கவுக்க மாட்டார். ஏன்னா மந்திரி பதவி கொடுக்கக்கூடிய சுகங்கள் என்னவென்பது விவரம் அறிந்தவர்களுக்கு புரியும். அதனால் ரொம்ப சீக்கிரமாகவே இவங்களை அமைச்சரவைக்குள்ளே இழுத்து போட்டது உண்மையிலேயே அது ஒரு நல்லதொரு மூவ். கூட்டணி சகாப்தத்துக்குள் தமிழகம் நுழைந்திருக்கிறது. அடுத்த 20 ஆண்டுகளுக்கு இப்படித்தான் இருக்க போகிறது. இது மாநிலத்துக்கு நன்மை பயக்கும் என்று தான் நான் கருதுகிறேன். ஏறத்தாழ ஒரு கர்நாடகா ஃபார்மேட்டில் காங்கிரஸ், பிஜேபி, அவர் குமாரசாமியினுடைய தேவேகவுடாவினுடைய ஜேடிஎஸ்ங்கிற மாதிரி போயிடுச்சா? ஏன்னா ஏதோ ஒரு வகையில் யாரோ 2 பேர் ஒரு அலைன்ஸ், ஒரு ஃபார்மேஷனுக்கு எலெக்ஷனுக்கு பின்பாகவாச்சும் வர வேண்டிய தேவை என்கிற அப்படி ஒரு சூழலை நோக்கி நகர்ந்துருச்சுன்னு பார்க்கலாமா? அல்லது ஒரு பீகார் ஃபார்மேட்டில்? இல்லை, அதுதான் உண்மை. உங்களுக்கு ஒரு கூட்டணி சகாப்தத்தை நோக்கி நாம் நகர்ந்திருக்கிறோம். ஃப்ராக்சர்ட் மேண்டேட் தான் வரப்போகுது தான் நான் நினைக்கிறேன். திமுகவுக்கு பிடிக்காமல் விஜய்க்கு வாக்களித்தவர்கள் நாளைக்கு விஜய் சலித்து போனால் வேறு எங்காவது போவார்களே ஒழிய அதில் பெரும்பாலானவர்கள் திமுகவுக்கு மீண்டும் போய் வாக்களிக்க மாட்டார்கள் என்று தான் நான் நம்புகிறேன். அந்த அளவுக்கு ஒரு தெளிவு பிறந்திருக்கிறது. அஃப்கோர்ஸ் இது எல்லாமே அவர் ஒரு நல்ல நிர்வாகத்தை கொடுக்க தவறினால் தலைகீழாக போகலாம். ஆங்கிலத்தில் சொன்னால் இட் மே கோ ஃபார் அ ஹேவயர், இட் மே கோ ஃபார் அ டாஸ். அவர் நிர்வாகத்தை சரியாக கொடுக்கல ஜோசப் விஜய்னா மாநில அரசியல் மேலும் ஒரு கடும் மாற்றத்திற்கு, குழப்பத்திற்கு உள்ளாகும். அவர் இப்போ தான் வந்திருக்கார். ஜஸ்ட் 2 வீக்ஸ் தான் ஆகப்போகுது. 2 வாரம் கூட முடியல. வாய்ப்பு கொடுக்கணும். குறைஞ்சது ஒரு 90 நாளாவது வாய்ப்பு கொடுத்துப்பாங்க. தின இம்சை பண்ணுறதுன்றது நல்லதல்ல. அது திமுகவுக்கே நல்லதில்லை. முதலமைச்சருடைய பலரும் எல்லாருமே ஏறத்தாழ செங்கோட்டையன் அவர்களை தவிர அத்தனை பேருமே முதல் முறை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. மேபி இதுக்கப்புறம் அவங்க கோஆர்டினேட் ஆகி ஒரு கவர்மெண்ட்டாக ஃபங்க்ஷன் செய்கிறதுக்கு எதுவும் அவங்களுக்கான, கடந்த காலத்தில் ஜெயலலிதா அவர்களுடைய இதில் ஏதோ ஒரு புது ஸ்கீம் கொண்டு வரும்போது எல்லாருக்கும் ஒரு கிராஷ் கோர்ஸ் மாதிரி செஞ்சாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லப்பட்டது. ஆன் பாசிட்டிவ் நோட்டில் சஜஷன்ஸில் ஸ்மூத் ஃபங்க்ஷனிங்க்கு அப்படி ஒரு விஷயத்தை எடுப்பது சரியாக இருக்குமா? எப்படி பார்க்குறீங்க? கோஆர்டினேஷன் பண்ணால் நல்லா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு மினிஸ்டர்ஸ்க்கு கோஆர்டினேஷனுக்கு பண்ணால் நல்லா இருக்கும். பட் அதுக்கான அந்த புரிதல் இந்த அரசுக்கு இருக்கா, மேலே இருக்கவங்களுக்கு இருக்கான்னு எனக்கு தெரியல. எம்எல்ஏஸுக்கெல்லாம் பயிற்சி கொடுப்பாங்க. மினிஸ்டர்ஸுக்கும் எல்லாம் ஃப்ரெஷர்ஸாக இருக்கிறதால அவங்களுக்கு ஒரு பயிற்சி தேவைப்படுதுன்னு தான் நான் நினைக்கிறேன். 3வது விஷயம் தான் கோஆர்டினேஷன். ஏன்னா காங்கிரஸ், ஐயுஎம்எல், விசிக 3 பேரும் உள்ளே இருக்காங்க. இத்தனை எக்ஸலண்ட் அரேஞ்ச்மெண்ட். அதிமுகவும் திமுகவும் செய்ய தவறியதை, மாறி வரும் காலங்களுக்கு ஏற்ப தங்களை தகவமைச்சிக்க தவறியதை இன்றைக்கி விஜய் செஞ்சுருக்கார். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், அடுத்த 15-20 ஆண்டுகளுக்கு தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி தான். நாங்கள் மட்டுமே அனுபவிப்போம். இனிமேல் திமுகவும் அதிமுகவும் நினைப்பார்களே ஆனால் அவர்கள் பரிதாபத்துக்குரியவர்களாகத்தான் காட்சி அளிப்பார். தேர்தலுக்கு முன்பாக அதை அறிவிக்க சொல்லி கேட்பது என்பது டிமாண்ட் ஆகும். சிறிய கட்சிகள் கூட இனிமேல் பெரிய கட்சிகளோட சிம்பலை நிற்க மாட்டோம், எங்கள் சிம்பலை நிற்போம்னு சொல்லுவாங்க. உண்மையான ஜனநாயகம் என்பது அதுதான். இவங்க 90 கட்சியோ 100 கட்சியோ சேர்த்துக்கிட்டு நிற்பாங்க, எல்லாரும் ஓட்டையும் வாங்கிக்கிட்டு நாங்கள் தான் எங்கள் சிம்பலில் நிற்கணுன்ற மாதிரியான இது ஒரு கட்ட பஞ்சாயத்து.
அப்சல்யூட் கட்ட பஞ்சாயத்து. சின்ன சின்ன கட்சிகளை கூட்டின்னு வந்து என் சிம்பலில் நில்லுன்றது, அவன் ஓட்டு வாங்குறது, அவன் ஜெயித்த பிறகு இவங்களா பார்த்து ஏதாவது செய்யறது, மந்திரி சபையில் கண்டிப்பாக இடம் இருக்காது. அதெல்லாம் இனிமேல் காலாவதியாகி போகிறது, கடந்த காலத்தின் கரிய நிழலாகி போகிறது. அதனால் அது வந்து உங்களுக்கு வந்து புதியதொரு மாற்றத்துக்குள் தமிழக அரசியல் நுழைந்திருக்கிறது. கூட்டணி சகாப்தம் என்ற புதிய யுகத்துக்குள் தமிழகம் நுழைந்திருக்கிறது. தமிழ்நாடு மக்களோட இந்த மேண்டேட் எப்படி சார் பார்க்குறீங்க? ஒரு ஃப்ரெஷர்ஸ் அகைன் ஒரு மாற்றம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸ், ஒரு ஃப்ரெஷ் ஏர் வரட்டும்னு கொடுக்குறாங்க. பட் அவங்களுக்கு அந்த கிளியர் மேண்டேட் மேஜிக்கல் நம்பர்ஸை கொடுக்கல. ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆட்கள் அப்போசிஷன் பெஞ்சில் உட்கார வச்சிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் கொடுத்து எந்த அளவுக்கு ஒர்க்கை வாங்குறீங்களோ அது உங்கள் சாமர்த்தியம் அப்படின்னு ஒரு ஒரு பேலன்ஸ் ஆஃப் கன்வீனியன்ஸ் இந்த மாதிரி ரொம்ப மெட்டிகுலஸாக பண்ணியிருக்காங்கன்னு பார்க்குறீங்களா? இல்லை, நம்முடைய இட் ஹேப்பன்ட். இது ஒன்றும் ஒரு பை டிசைன் கிடையாது. இட்ஸ் அன் ஆக்சிடென்ட். ஸ்டாலின் இஸ் த மோஸ்ட் லைக்கஸ்ட் சீஃப் மினிஸ்டர். ஸ்டாலின் வாஸ் த மோஸ்ட் லைக்கஸ்ட் சீஃப் மினிஸ்டர். ஏன்னா அவருக்கு எதிர்க்கட்சி தலைவரே இல்லை. கலைஞருக்கு வந்து எதிர்க்கட்சி, கருணாநிதியோட எதிர்க்கட்சி தலைவர்கள் எதிரிகள், கருணாநிதியின் அரசியல் எதிரிகள், வரலாற்று புருஷர்கள். நேருலேருந்து, இந்திரா காந்திலேருந்து, ராஜீவ் காந்திலேருந்து, ராஜாஜிலேருந்து, காமராஜ்லேருந்து, எம்ஜிஆர், ஜெயலலிதா, வரலாற்று புருஷர்கள், மாபெரும் திறமைசாலிகள். ஸ்டாலினோட எதிரிகள் யார்? நான் அதோட நிறுத்திக்கிறேன். யாரையும் பெயரை சொல்லி காயப்படுத்த விரும்பலை. ஸோ ஸ்டாலின் வந்து மிக மிக அதிர்ஷ்டசாலியான ஒரு முதலமைச்சர். அவருக்கு எதிரிகளே இல்லை. ஆனால் ஜோசப் விஜய் வலிமையான எதிரிகளை இன்று சந்தித்து கொண்டிருக்கிறார். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டி இன்றைக்கி எதிர்கட்சியாக உட்காந்துருக்குது. ஆளுங்கட்சியை விட எதிர்கட்சிக்கு அனுபவம் அதிகம். ஒரு விதத்தில் இது நல்லது, இவர்கள் வந்து கற்றுக்கொள்வார்கள். ஆனால் இந்த எதிர்கட்சி உதயநிதி ஸ்டாலின் பேசியது வந்து ஒரு விதமான எப்படி சொல்வதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு விதமான ஆணவமான பேச்சு தான். அது வந்து நாங்கள் வந்து சீனியர்ஸ் அப்படின்றது வந்து வென்ற ஒரு கட்சியை பார்த்து சிறுமைப்படுத்தி பேசுவது. நீங்கள் இந்த மனப்பாங்கில் போனீங்கன்னா இவர்களுக்கு வாக்களித்தவர்கள் வேறு விதமான மனிதர்களாகத்தான் இருக்கிறார்கள். ஜென்சி கேட்டகரி ப்ளஸ் எல்லா செக்ஷன்ஸ்லேருந்தும் ஓட்டு போட்டிருக்காங்க. நீங்கள் வந்து ஒரு 6 மாதம் 1 வருஷம் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் ஆளை விடணும், குறைஞ்சது 6 மாதமாவது. மாறாக டிஸ்டர்பன்ஸ் கொடுத்தீங்கன்னா வந்து அது உங்களுக்கு எதிராகத்தான் திரும்பும். ஏன்னா இந்த பொலிட்டிக்கல் நெரேட்டிவை இன்றைக்கி வந்து கம்ப்ளீட்டாக வந்து அன்கன்வென்ஷனலாக இன்றைக்கி வந்து கட்டமைக்கப்படுது. மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் ப்ரெசன்ஸே இல்லாத ஒரு கட்சி இன்றைக்கி ஆட்சிக்கு வந்திருக்கு. ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறலன்றதுக்கு ஒரு உதாரணம், மாலை நேர தொலைக்காட்சி வாதங்கள் ஒரு 12-14 தொலைக்காட்சி வாதங்களில் மாலை 6 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் நடக்கக்கூடிய விவாதங்களில் பார்த்தீங்கன்னா பழைய ஃபார்மேட்டை தான் அப்படியே ஓடுது. 5 பேர் உட்காந்துக்கிறான், ஒரு ஆங்கரு, 3 பேர் வந்து திமுக ஜால்ரா, 2 பேர் திமுக எதிரி, இன்னமும் அதான் தொடருது. இதை நீங்கள் மதிக்கணும். குறைஞ்சது 6 மாதமாவது ஆளை விடணும். மாறாக செஞ்சீங்க ஏதாவது தில்லலங்கடி வேலை பண்ணி கவுங்க பார்த்தீங்கன்னா அடுத்து அவங்க இதை விட பெரிய மேண்டேட் வரும். இதை விட மோசமான நிலைமைக்கு திமுக தள்ளப்படும். இந்த திமுக தனித்து விடப்பட்டிருக்கிறது. இந்த அரசு அவங்க கையை விட்டு போனது பெரிய விஷயமே இல்லை. 5 வருஷத்துக்கு ஒரு தடவை போகும் வரும். முதல்ல ஒரு 2 வாரம், ஒரு வாரம் வலியும் வேதனையும் இருக்கும். அப்புறம் நார்மலைஸ் ஆகிடும். ஆனால் இந்த முறை கூட்டணி கட்சிகள் வெளியேறி இருக்கிறார்கள். கட்சி பலவீனமடைய ஆரம்பித்திருக்கிறது. இதை பற்றி தான் திமுக தலைமை கவலைப்படணும். கவலைப்படுவாங்களா இல்லையான்னு நமக்கு தெரியாது. அது அங்கே கேட்க வேண்டிய கேள்வி. கூட்டணிக்குள்ள கேபினெட்குள்ள கட்சிகளை உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. கவர்மெண்ட்டினுடைய ஃபேஸ் அப்படின்னு நீங்கள் இதுக்கு முன்பாக இந்த டிபேட் சார்ந்து நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். இப்போ ஆளுங்கட்சியின் சார்பாக ஆட்கள் வராமல் அடுத்த 5 ஆண்டுகளும் கொண்டு போயிடுவாங்களோ, கன்வென்ஷனல் மீடியாவினுடைய தொடர்பே இல்லாமல்னு ஒரு விஷயம் வருது. கட்சிக்கு அது அதிகாரப்பூர்வ கருத்து வெளில வரலன்னா பரவாயில்ல, கவர்மெண்ட்டுக்கு வராமல் இருக்கிறது எப்படி சரியா இது இருக்கும்? ரொம்ப பெரிய பிரச்சனைங்க. தொலைக்காட்சி விவாதங்களில் மக்கள் கருத்துக்களை கட்டமைக்கிறதுல அவர்களுக்கு ஒரு முக்கிய பங்களிப்பு இருக்குது. கடந்த 2 ஆண்டுகளாக வந்து தொலைக்காட்சி விவாதங்களில் விஜய் கட்சிக்கு ஸ்பேஸே இல்லை. அவங்களும் அதுக்கு ஒரு காரணம், மீடியாவும் ஒரு காரணம். மீடியா முக்கியமான காரணம். திமுக சொல்படி கேட்டு ஆடிய மீடியா மிக முக்கியமான காரணம். இன்றைக்கி ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறலன்னு திமுக கட்டுப்பாட்டில் இருக்க சேனல் மட்டும் இல்லை, திமுக குடும்ப உறுப்பினர்களாக நடத்தப்படுகிற சேனலை தாண்டி மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் முக்கியமான சேனல்களே வந்து திமுக கட்டுப்பாட்டில் தான் இன்னமும் இருக்குது. அப்போ விவாதங்கள் வந்து சொன்ன மாதிரி தாவேகாவோட கருத்து இல்லாமல் போகிறத விட ஆபத்தானது அரசின் கருத்து இல்லாமல் போகுது. இது ஒரு பெரிய ட்ராபேக். அப்போ விரும்பினாலும் விரும்பாட்டியும் இந்த ஸ்பேஸை வந்து எங்கேஜ் பண்ண வேண்டிய நிர்பந்தத்தில் ஆளும் கட்சி இருக்குது. முதலமைச்சர் ஜோசப் விஜய் இருக்கிறார். ஆனால் அவர்கள் எந்த அளவுக்கு இதை உணர்ந்து கொண்டார்கள் என்று நமக்கு தெரியவில்லை. வரும் நாட்களில் அவர்களுக்கு இருக்கக்கூடிய சவால்களில் முக்கியமான சவால்களில் இதுவும் ஒன்று. மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை எப்படி எங்கேஜ் பண்ணுறது அப்படின்றது. ஒரு முன்னணி நாளிதழில், இந்தியாவின் நம்பர் 1 நாளிதழில் வெற்றி பெற்ற ஒரு கட்சியை பற்றி அதில் வேலை செய்யக்கூடிய ஒரு முன்னணி செய்தியாளர் ஃபேக் நரேட்டிவ்னு ஒரு செய்தி போடுறார். இதுக்கு முன்னால் எந்த கட்சி ஜெயிச்சப்பையும் இப்படிலாம் அவர் போட்டது கிடையாது. இதுக்கு அரசின் எதிர்வினை என்ன?
எந்த ரியாக்ஷனும் ஆளுங்கட்சி கிட்டது இல்லை. போடுறது அவரோட உரிமை, அதை நான் குறை சொல்லலை. அவர் அதில் ஒன்றும் ஆபாசமாவோ அல்லது வந்து தேச விரோதமாவோ எதுவுமே சொல்லலை. அது அவரோட பர்ஸ்பெக்டிவ். பட் இட்ஸ் அ ராங் பர்ஸ்பெக்டிவ். இட்ஸ் அ நெகட்டிவ் பர்ஸ்பெக்டிவ். இந்தியாவின் நம்பர் 1 ஆங்கில நாளிதழ்லேருந்து வரக்கூடிய ஒரு யூடியூப் சேனலில் இப்படிப்பட்ட ஒரு வீடியோ வருதுன்னா அதற்கு எதிர்வினையாக அரசிடமிருந்து வந்திருக்கணும், ஆளுங்கட்சியிடமிருந்து வந்திருக்கணும், 2 பேர்கிட்டருந்து வந்திருக்கணும். 2 பேரும் மௌனம் காக்குறாங்க. 2 பேரும் மௌனம் காப்பது என்பது வந்து என்னை பொறுத்தவரையில் அரசுக்கும் ஆரோக்கியமானதல்ல, ஆளும் கட்சிக்கும் ஆரோக்கியமானதல்ல. ஆளும் கட்சிக்கு ஆரோக்கியமற்றதாக போகலாம், அது என் கவலை அல்ல. ஆனால் அரசுக்கு ஆரோக்கியம் இல்லாமல் போவது நம் அனைவரின் கவலை. கவர்மெண்ட் அதை அலோவ் பண்ணுது. அதாவது கவர்மெண்ட் அதுக்கு ரியாக்ட் பண்ணலை. அலோவ் பண்ணுதுன்னா ஏதோ அவங்களோட கிரேஸ்ன்னு அப்படி சொல்லலை. அப்படி ஒரு வீடியோவை போடுறதுக்கு அந்த செய்தியாளருக்கு எல்லா உரிமையும் இருக்குது, அதை நான் மறுக்கலை. பட் அது வந்து என்னை பொறுத்தவரையில் சேலஞ்ச் பண்ண வேண்டிய ஒரு அசர்ஷன். தட் நரேட்டிவ் மஸ்ட் பி சேலஞ்ச்டு. வாக்களித்த மக்களை நீ இழிவுபடுத்துகிறாய். எது ஃபால்ஸ் நேரேட்டிவு? 100 ரூபாய் சிலிண்டர் கொடுப்பேன்னு சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்தவங்க குறைச்சாங்களா? கல்வி கடன் ரத்துன்னு சொன்னவங்க குறைச்சாங்களா? நீட்டை ஒழிப்போன்னு சொன்னவங்க ஒழிச்சாங்களா? ஃபால்ஸ் நேரேட்டிவோட மொத்த வடிவம் திராவிட முன்னேற்ற கழகம். அதை பேசுவதற்கு 5 ஆண்டுகள் அதை கேள்வி கேட்பதற்கு தைரியம் இல்லாதவர்கள் இன்றைக்கு புதியதாக கட்சி ஆரம்பித்து 2.25 ஆண்டுகள் ஆட்சியை பிடித்த ஒருவரிடம் வந்து ஊரில் இருக்க எல்லா கேள்வியும் கேட்குறாங்கன்னா யார் இவர்கள் என்று ஒரு எதிர்வினை ஆற்றக்கூடிய ஒரு வீடியோவை அந்த கட்சியும் போடலை, அரசும் போடலை. அரசும் சேலஞ்சு பண்ணியிருக்கணும், கவர்மெண்ட்டும் சேலஞ்சு பண்ணியிருக்கணும், கட்சியும் சேலஞ்சு பண்ணியிருக்கணும். 2 பேருமே பண்ணல. ஆகவே இனிமேல் மெயின் ஸ்ட்ரீம் நேரேட்டிவில் டிவிகேக்கு வந்து ஸ்பேஸே இல்லாமல் போனதுன்றது அந்த நிலை மாற வேண்டும். அந்த நிலை மாறுவது நல்லது. இப்போ நான் ஒரு புரிதலுக்காக அப்படி ஒரு ஆங்கிள் எடுக்கிறேன். ஒருவேளை கவர்மெண்ட் குறித்து பாசிட்டிவாக போகக்கூடியதில் ஃபேக்டே இல்லைனாலும் அது கவர்மெண்ட்டுக்கான அடிஷ்னல் ஒரு ரீச்சாக போகும்னு நினைக்கிறாங்கன்னா எதிர்த்து வர்றதுக்காக ரியாக்ட் பண்ணணும். கண்டிப்பாக எதுவுமே பண்ண மாட்டேங்கிறது இருக்கு இல்லையா? அப்போ இதோட முக்கியத்துவமே முதலமைச்சருக்கு புரியல, ஆளுங்கட்சிக்கு புரியல. அதுவும் வந்து திமுகவின் எதிரிகள், தாவேகாவின் எதிரிகள் மிக மிக வலுவான எதிரிகளாக இன்று இருக்கிறார்கள். அவங்களுக்கு பின்புலமாக திராவிட முன்னேற்ற கழகம் இன்னமும் இருந்து கொண்டிருக்கிறது. திமுகவிடம் இருக்கக்கூடிய ஊடகங்கள், அச்சு மற்றும் காட்சி ஊடகங்கள், சோஷியல் மீடியாவில் அவர்களால் வளர்க்கப்பட்ட வாடகை வாய்கள் அப்படியே தான் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். மாதம் மாதம் பல லட்சக்கணக்கான ரூபாய் செலவழிக்கப்படுகிறது. இது வந்து எதிர்க்கட்சியாக இருந்த வரைக்கும் இதை தாவேகாவால் தாங்க முடியும். இன்று அதிகாரத்துக்கு வந்த பிறகு இதை கண்டு காணாமல் இருப்பது என்பது மிக மிக தவறானது, ஆபத்தானது. ஆனால் அதற்காக அவர்கள் அடக்குமுறையை ஏவிடுவார்களே ஆனால் அது கண்டனத்துக்குரியது. உதாரணத்துக்கு கிரைம் பிரான்ச், சிட்டி சைபர் கிரைம் பிரான்ச் வந்து 18 யூஆர்எல்ஸை பிளாக் பண்ணாங்க. அதை எதிர்த்து வழக்கு போடப்பட்டு அது தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் வந்து எது ஒன்றையுமே தடை பண்ணுவது, பிளாக் பண்ணுவது ஏற்புடையதில்லை. நீங்கள் அதை வந்து கருத்துக்கு கருத்தால் தான் நீங்கள் பதில் சொல்ல வேண்டும். அந்த அணுகுமுறை அரசு கடைபிடிக்குமே ஆனால் அது கடுமையாக எதிர்க்கப்பட வேண்டியது. ஃபார் அண்ட் அகைன்ஸ்ட் நரேட்டிவ்ஸ், செட் பண்ணுங்க. நீங்க விவாதம் வரட்டும், அது டெமோக்ராட்டிக் ஸ்பேஸ்க்குள்ள போட்டும், அதுதான் தேவையானதும் கூட. கிளாரிட்டி கிடைக்கும். ஆமா, நீங்க இந்து குழுமத்துல இருந்து ஒரு வீடியோ வருது, இது ஃபால்ஸ் நரேட்டிவ்ல ஜெயிச்சிட்டாங்கன்னா அதுக்கு எதிராக நீங்க வந்து கிரெடிபிளா இருக்கவங்கள வச்சு சேலஞ்ச் பண்ணி வீடியோ போடுங்க. மாறாக அந்த வீடியோவை பிளாக் பண்ணுறதோ, அது குறித்த ட்விட்டர்ஸை பிளாக் பண்ணுறதோ ஏற்புடையதில்லை. அது சர்வாதிகாரத்தனம். அதை நாம் ஏற்க முடியாது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி திமுக இருக்கும்போது அன்டிக்ளர்டு எமர்ஜென்சியாக இருந்த ஒரு சுச்சுவேஷன் வந்து இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட அப்படியே தொடருதோ என்ற சந்தேகம் எழுது. ஏன்னா இந்த 15 நாட்களில் ஏற்பட்ட 13 நாட்களில் நிகழ்ந்த ஓரிரு சம்பவங்கள் அந்த எண்ணத்தை தான் தோற்றுவிக்கிறது. எனவே தீஸ் ஆர் ஆல் ஏர்லி டேஸ்னுவாங்க. இது ரொம்ப ஆரம்ப கட்டத்தில் நம்ம இருக்கோம். குறைஞ்சது ஒரு 3 மாதமாக அதை வெயிட் பண்ணணும், என்ன பண்ணுறாங்க. அட் த எண்ட் ஆஃப் த டே எவ்ரிதிங் டிபெண்ட்ஸ் ஆன் த பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட். அரசின் செயல்பாடுகள் தான் அடிப்படையான அளவுகோல்களாக இனி இருக்க போகின்றன. பிகாஸ் பிரதிநிதித்துவம் அப்படிங்கிறது ரொம்ப வைடாக கொடுத்துருக்குறாங்க. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பிராமண சமூகத்தை சேர்ந்து ஜெயித்த 2 பேருக்குமான கேபினெட்லேருந்து 7 + இப்போ விசிகே சேரும்போது 8 பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கான ரெப்ரசன்டேஷன் அப்படிங்கிறது இருக்குது. என்னென்னா இது குவான்டிடேட்டிவாக தே ஆர் ஃபார் அஹெட். அது போல்டுமோ இது வரைக்கும் இருந்த கட்சிகள் செய்யாதது. குவாலிட்டேட்டிவாக அவங்க அப்போ எப்படி பவர் அவங்க கொண்டு போகிறாங்க, மினிஸ்ட்ரியில் பர்ஃபார்மன்ஸை தாண்டி போவதை பொறுத்து அது 5 ஆண்டுகள் நிறைவில் தான் நம்ம அதை பார்க்க முடியும். கண்டிப்பாக அந்த செயல்பாடுகளின் அடிப்படையில் முடிவு செய்ய வேண்டப்படுது. பிராமின்ஸுக்கு, முஸ்லிம்ஸ், தலித்ஸ் எல்லாருக்கும் பிரதிநிதித்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மாயாவதி கடைபிடிச்ச அந்த முறை இன்று கடைபிடிக்கப்படுகிறது. நல்லது. எனக்கு தெரிஞ்சு ரெப்ரசன்டேஷன் இல்லாமல் எந்த சமூகமும் இருக்கக்கூடாது, பெரும்பாலான சமூகங்கள் இருக்கக்கூடாது. ஒரு புதிய முயற்சி இன்று பரிசோதித்து பார்க்கப்படுகிறது. என்னை பொறுத்தவரையில் இது மகிழ்ச்சிகரமானது, ஆரோக்கியமானது. நாம் இதை ஊக்குவிக்க வேண்டும் என்று தான் நான் பார்க்கிறேன். நீங்கள் இந்த மீடியா சார்ந்து தொட்டதுனால நான் அது அப்படி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கான்னு கேட்குறேன்.
கன்வென்ஷனல் பொலிட்டிக்கல் சிஸ்டம்ல இருந்த எதையுமே யூஸ் பண்ணாம ஜெயித்து வந்ததுனால, கன்வென்ஷனல் மீடியா இல்லாமலும் நம்ம பார்த்துக்கலாங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்ல இருக்காரா முதலமைச்சர்? அது நான் அப்படி இருக்காரோன்னு தான் எனக்கு சந்தேகம் வருது. அப்படி ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்கிறது என்று நான் சந்தேகப்படுகிறேன். அப்படி இருந்தால் அதை உடனடியாக அவர்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். அவங்களுக்கு தெரியலனாலும் அல்லது அவங்க அப்படி தப்பான ஒரு நோஷன்ஸ்ல இருந்தாங்கன்னாலும் அதிகாரிகளாவது அதை அவங்களுக்கு உணர்த்தணும். அதிகாரிகள் கண்டிப்பாக நிச்சயமாக அவருக்கு உணர்த்தணும். மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை எங்கேஜ் பண்ணுங்கன்னு சொல்லணும். அப்படி அவங்க அத சொல்ல மறுக்கிறாங்க, தவறுறாங்கன்னா அதிகாரிகள் தவறு செய்றாங்கன்னு அர்த்தம். ஏன்னா அவங்களோட சீனியர் மினிஸ்டர்ஸோ இல்ல கூட்டணி கட்சியில் மினிஸ்டர்ஸோ போய் இது கேபினெட்டினுடைய வாய்ஸா போயிரும் கவர்மெண்ட்னும் போது. எஸ். ஸோ வேற யாராவது ஒருத்தவங்க டெசிக்னேட் பண்ணலாம். யூசுவலா அப்படி ஆமா. அது பேசக்கூடியவர்கள் யாராவது ஒரு ஆமா. அமைச்சரையை கூட ஆமா, ஆமா. இப்போ கடந்த காலத்துல ரகுபதி அவர்களை பண்ணா. நாமினேட் பண்ணாங்க. கொஞ்ச நாள் தங்கம் தென்னரசு அவர்களும் ஆமா, ஆமா. இந்த இன்டராக்ஷனை செஞ்சு ஆமா, ஆமா, ஆமா. அந்த மாதிரி வந்து இவங்க பண்ணணும். அந்த இன்ட்ராக்ஷனுக்கான அவசியத்தை அரசு உணரணும். அதுக்கு கட்சி கட்டமைப்பு வரணும். கட்சி கட்டமைப்பே இல்லங்க. இது அவங்களுக்கு மிகப்பெரிய நெருக்கடியில அவங்க இருக்காங்க. பொலிட்டிக்கல் செட்டப் வந்து அவங்களுக்கு பல இடங்கள்ல இல்ல இன்னைக்கு. வாக்களித்த எம்எல்ஏ யாருன்னு வாக்களித்த பல மக்களுக்கு தெரியல. விசிலுக்கு ஓட்டு போட்டேன்னா எம்எல்ஏ தெரியல. எம்எல்ஏ பேர் தெரியல இன்னமும். இந்த நிலை ஆபத்தானது. இது இனிமே மாறணும். நெரேட்டிவை நீங்க ஹேண்டில் பண்றதுல இந்த நிலை மாற வேண்டும். இல்லன்னா புதுவிதமான சந்தேகம். ஏன்னா மெயின் ஸ்ட்ரீம் மீடியால ஒரு பவர்ஃபுல் செக்ஷன் தாவேக்காக்கு எதிரா நிக்குது. வெரி பவர்ஃபுல் செக்ஷன். அதில் ஒரு பகுதி வந்து திமுகவால் நேரடியாக திமுக குடும்பத்தினரால் நடத்தப்படுகிற ஊடகங்கள். இன்னொரு பிரிவு ஊடகங்கள் திமுக கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய ஊடகங்கள். ஸோ இவையெல்லாம் ஆங்கிலத்தில் சொன்னால் தேர் வெல் ரன்ச்டு மீடியா ஹவுசஸ். சோஷியல் மீடியாலையும் அக்ரெசிவ் ப்ரெசன்ஸை வந்து என்ஷூர் பண்ணுறாங்க அவங்க. மூன்றாவதாக ஒரு சிக்கல் என்னன்னா, அறிவுஜீவிகளில் ஒரு தரப்பினரிடம் தாவேக்கா விஜய்க்கு எதிரான உணர்வு வந்து ரொம்ப அக்ரெசிவாக இன்னைக்கு இருந்துக்கிட்டு இருக்குது. இந்த மேண்டேட்டையே ஏற்க மறுக்கிற அளவுக்கு அந்த அறிவுஜீவிகளோட அறிவு நேர்மை இன்று இருந்து கொண்டிருக்கிறது. இப்போ இதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய சவாலாகத்தான் தாவேக்கா அரசுக்கு இருக்கிறது. இமிடியேட்டாக இது சவாலாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இதை முதலமைச்சர் ஜோசப் விஜய் சரி செய்ய மறுப்பாரேயானால் இந்த சவால் வந்து பெரிய சவாலாக உருவெடுத்துன்னு இருக்கும். பிகாஸ் எனி கவர்மெண்ட் வில் கோ அன்பாப்புலர் டே பை டே. நாட்கள் செல்ல செல்ல அரசின் மீதான அதிருப்தி மக்களிடம் வளரும் பொழுது இந்த சக்திகள் அதை தங்களுக்கு சாதகமாக மிக அழகாக பயன்படுத்துவார்கள். அது அவர்களுடைய உரிமை. அதற்கு பின்னால் இருந்து திமுக அவர்களுக்கு எல்லா விதமான உதவிகளையும் செய்யும். ஏன்னா சமூக வலைதளங்களின் முக்கியத்துவத்தை திமுக மிக உன்னிப்பாக மிக அக்ரெசிவாக உணர்ந்து கொண்டிருக்கிறார். அதனால் அதை வந்து தே வில் யூஸ் இட் டு த ஹில்ட். ஒரு பக்கம் கன்வென்ஷனல் மீடியாவில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த்து, இன்னொரு பக்கம் சமூக வலைதளங்கள் அவங்களுக்கு உருவாகி கொண்டிருக்கக்கூடிய பலம். ஸோ இது ரெண்டும் சேர்ந்து அரசுக்கு மிகப்பெரிய ஒரு சவாலாக உருவெடுக்கும். இப்பொழுதே உணர்ந்து கொண்டு இதை சமாளிப்பதற்கான எல்லா வேலைகளையும் அரசு செய்ய வேண்டும். மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை தாவேக்கா எங்கேஜ் பண்ணணும். முதலமைச்சர் பேசாட்டி, இப்போ மோடி பேசுறது இல்லை, மற்ற எல்லா அமைச்சர்களும் பேசுகிறாங்க. பேசுறதுக்குன்னு சிலரையும் வச்சிருக்காங்க. எந்த கான்க்ளேவ் எந்த கான்ஃபரன்ஸ்னாலும் மினிஸ்டர்ஸே வந்து வராங்க. அந்த மாதிரி நம்பர் இவங்க போகணும். மீடியாலையும் இவங்க தன்னோட ப்ரெசன்ஸை வந்து இவர்கள் அதிகப்படுத்தும். பிரசன்ஸ் என்பது கண்ட்ரோல் அல்ல. எக்ஸாக்ட்லி. பிரசன்ஸ் என்பது கண்ட்ரோல் அல்ல. அதை நான் சொல்றேன். நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி சார்.